Okay, hey friends, sorry. Okay, let's continue the chapter. லைவ் வந்துருச்சு, ஆடியோ செக் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். யா ஓகே ஃபைன். வாய்ஸ் நல்லா தான் கேட்குது. நான் இப்போது செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். மிச்சிருக்க டாபிக்ஸை முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு மற்ற எல்லாமே பார்த்துருந்தோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டியூபிள்ஸ் வந்து பார்க்கலாம். ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள், அதாவது பிசிடி இஸ் லைன்டு பை சிம்பிள் கியூபாய்டல் பிரஸ்ட் பார்டர் எபித்திலியம் விச் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரீஅப்சார்ப்ஷன். ஸோ எனக்கு வந்துட்டு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குல்ல, சிம்பிள் கியூபாய்டல் பிரஸ்ட் பார்டர் எபித்திலியம் வச்சுருக்கிறது யார்? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிள் கியூபாய்டலாக இருக்குதா, இல்லை வந்து சிம்பிள் எபித்திலியமில் இருக்குதா, அந்த மாதிரி எது வந்து எந்த லைனிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ மேட்ச்சில் கொடுத்துட்டு சிம்பிள் கியூபாய்டல் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் கொடுத்துட்டு சைடில் ப்ராக்சிமல், டிஸ்டல், ஹென்லி ஸ்லூப்பு, கலெக்டிங் டக்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸாக கேட்குறக்கான சான்சஸ் இருக்குமோன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கியூபாய்டல் செல்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும், பிரஷ் பார்டர்னால் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் பார்டராக இருக்கிறப்போ வந்து இது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் ரீஅப்சார்ப்ஷன் இந்த மூலியமாக வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நியர்லி ஆல் த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அண்ட் 70 to 80% ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அந்த வாட்டர் ஆர் அப்சர்வ்டு பை திஸ் செக்மெண்ட். எனக்கு வந்துட்டு இந்த பேராகிராஃபில் வந்துட்டு கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கொஷின் அப்புறம் ஹார்டாக்கி ஏதாச்சும் உங்களை மைண்ட் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துலேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நியர்லி ஆல் த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், நமக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அண்ட் தென் 70 to 80%, நோட் திஸ் வேல்யூ, 70 to 80% ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். இங்கே வந்து இதுக்கு பதிலாக வந்து 80 to 90% ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் ராங். 70 to 80% ஆஃப் த எலக்ட்ரோலைட்ஸை வந்துட்டு நம்ம பிசிடியும் வந்து அப்சர்வ் பண்ணுது. அண்ட் தென் வாட்டர் ஆர் ரீஅப்சர்வ் பை த செக்மெண்ட். அண்ட் தென் வாட்டர் இது எல்லாத்தையுமே வந்து இந்த செக்மெண்ட்டில் ரீஅப்சர்வ் பண்ணப்படுது. பிசிடி ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் பிஹெச் அண்ட் அயோனிக் பேலன்ஸ். பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அயான்ஸோட பேலன்ஸாக இருக்கட்டும், பாடி ஃப்ளூயிட்ஸில் வந்துட்டு செலக்டிவ் செக்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் அயான்ஸ், அமோனியா இன்டு த ஃபில்ட்ரேட் பை ரீஅப்சர்வ் ஆஃப் பைகார்பனேட் ஃப்ரம் இட். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, பிசிடி ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் பிஹெச் அண்ட் அயோனிக் பேலன்ஸ் ஆஃப் த பாடி பை எப்படி இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டிவ் செக்ரேஷன் ஆஃப், நோட் திஸ் பாயிண்ட், செலக்டிவ் செக்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் அயான்ஸ் அண்ட் அமோனியா இன்டு த ஃபில்ட்ரேட். ஃபில்ட்ரேட்டுக்கு வந்துட்டு பிசிடி என்ன கொடுக்குது, H+ அயான்ஸையும் அண்ட் தென் அமோனியா NH3 தானே, யா, இந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு இன்டு த ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே கொடுக்குது, இன்டு த ஃபில்ட்ரேட் கொடுக்குது. அண்ட் தென் அப்சர்ப்ஷன் ஆஃப் பைகார்பனேட் ஃப்ரம் இட், HCO3- வந்துட்டு எடுத்துக்குது. இதை கொடுத்துட்டு இது எடுக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பைகார்பனேட்ஸை கொடுக்குது, பைகார்பனேட்ஸ் வந்து எடுக்குது. அதுக்கு பதிலாக வந்து H+ம் NH3யும் வந்துட்டு கொடுக்குது. ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். H+ அயான்ஸையும் NH3யும் வந்துட்டு அமோனியாவும் வந்துட்டு ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள் வந்து செலக்டிவாக செக்ரீட் பண்ணுது இன்டு த ஃபில்ட்ரேட்டில் வந்து கொடுக்குது. அண்ட் பை அப்சர்ப்ஷன் ஆஃப் HCO3- ஃப்ரம் இட். ஓகேவா, பைகார்பனேட்ஸை எடுக்குது, H+யும் அமோனியா அயான்ஸையும் கொடுக்குது. ஓகேவா, இதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்து ஹென்லி ஸ்லூப் ரீஅப்சர்ப்ஷன் இஸ் மினிமம் இன் திஸ் அசெண்டிங் லிப்பில் வந்துட்டு ரீஅப்சர்ப்ஷன் வந்து மினிமமாக தான் இருக்கும். ஹவவர் இன் திஸ் ரீஜன் பிளேஸ் சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹை ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் மெடுலரி இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஹென்லி ஸ்லூப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை ஆஸ்மோலாரிட்டி இருக்கும், 800, 1000, 1200 இந்த மாதிரி வந்துட்டு ஹை ஆஸ்மோலாரிட்டி இருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹென்லி ஸ்லூப் தான். லூப் ஆஃப் ஹென்லி தான் வந்துட்டு ஹைலி ஆஸ்மோலாரிட்டி இருக்கக்கூடிய
ஒரு பிளேஸாக இருக்குது. ஓகேங்களா? தென் டிசெண்டிங் லூப் ஆஃப் Henle is permeable to water but impermeable to electrolytes. This concentrates the filter as it moves down. The ascending limb is permeable to water but it allows transport of electrolytes actively or passively. இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிசெண்டிங் லூப், இப்போ டிசெண்டிங் இப்படி கீழே இறங்குறப்போ பார்த்தீங்க வந்து டிசெண்டிங் வந்து பெர்மியபிள் டு வாட்டர், H2O வந்துட்டு உள்ளடி போக முடியும். ஆனால் இம்பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸ், இப்போ எலக்ட்ரோலைட்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து பெர்மியபிலிட்டி கிடையாது. புரிஞ்சுங்களா? திஸ் கான்செப்ட் இதனால் என்ன ஆகும்னா ஃபில்ட்ரேட் வந்து மோர் கான்சன்ட்ரேட்டடாக ஆகிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணி உள்ளே போகவும் எல்லாம் இது பண்ண முடியும், கான்சன்ட்ரேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் அசெண்டிங் லூப் ஆஃப் Henle. இதே வந்துட்டு இப்போது மேலே ஏற போகுது, இந்த இது வந்து அப்படியே மேலே ஏறுறப்ப என்ன ஆகுதுன்னா அசெண்டிங் லூப் ஆஃப் Henle இஸ் இம்பெர்மியபிள் டு வாட்டர். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, இம்பெர்மியபிள் டு வாட்டர். அதாவது H2O வந்துட்டு உள்ளே போக முடியாது, இம்பெர்மியபிளாக இருக்குது. பட் அலோஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் ஆக்டிவ்லி ஆர் பேசிவ்லி, ஆக்டிவாகவும் பண்ண முடியுது, பேசிவாகவும் பண்ண முடியுது. எலக்ட்ரோலைட்ஸோட இது வந்து மூமெண்ட் இருக்கும், எய்தர் ஆக்டிவ் ஆர் பேசிவ், ஆக்டிவ் ஆர் பேசிவ்ன்றதில் வந்துட்டு இருக்கும். Therefore, as the concentrated filters passes upward, it gets diluted due to passage of electrolytes into the medullary fluid. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா டைல்யூட், அதாவது கான்சன்ட்ரேட்டட் ஃப்ளூயிடாக மேலே போக போக ஆகுனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறனால இது வந்து டைல்யூட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. டைல்யூட்டட் டியூ டு த பேசேஜ் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் டு த medullary fluid. இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸோட ஃப்ளோ இருக்கிறனால டைல்யூட் ஆகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்டல் கான்வியூட்டர் டியூபிள். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்சிமல் பார்த்தாச்சு, ஃபஸ்ட் ப்ராக்சிமல்லேருந்து நெக்ஸ்ட் லூப் ஆஃப் Henle வருது. நெக்ஸ்ட் இப்போ டிஸ்டல் கான்வியூட்டர் டியூபிள். கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் இங்கே கேட்பாங்க, கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் எதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா டிஸ்டல் கான்வியூட்டர்னு சொல்லணும். அது என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, சோடியமு, வாட்டரு, இது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர். சோடியம் அண்ட் வாட்டரோட கண்டிஷனலாக ரீஅப்சார்ப் பண்ணுது. அண்ட் DCT is also capable of reabsorption of bicarbonates and selective secretion of hydrogen and potassium ions. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் அண்ட் அமோனியம், ஹைட்ரோஜனும் இருக்கும் அமோனியாவும் இருக்கும் ப்ராக்சிமல் கான்வியூட்டர் டியூப்பில். ஆனால் இங்கே வந்து செலக்டிவ் செக்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் அண்ட் பொட்டாசியம் அயான்ஸ் அண்ட் ஆல்சோ NH3 ammonia to maintain pH and the sodium potassium balance in the blood. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் NH3 மட்டும்தான் இருக்குது. பட் இதுவே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது, பொட்டாசியம் அயன்ஸ் இருக்குது, தட் இஸ் K+, ஆல்சோ NH3. இந்த மூணுமே வந்துட்டு செலக்டிவாக செக்ரேட் ஆகுது. செலக்டிவ் செக்ரேஷன் ஆஃப் NH3, பொட்டாசியம், ஹைட்ரோஜன், இந்த மூணுமே இங்கே வந்துட்டு இருக்குது. இது எதுக்காகனா pHக்காகவும் சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் பிளட்டில் வந்துட்டு கான்சன்ட்ரேட்டடாக கரெக்டான லெவலில் வச்சுருக்கிறதுக்காகவும் இது வந்து செயல்பட்டுருக்குது. புரிஞ்சுங்களா? இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர் டேக் பிளேஸ். அதே மாதிரி இது வந்து பைகார்பனேட்ஸும் இது பண்ணும். as well as இங்கே எல்லாத்தோட செக்ரேஷனும் நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டயக்ராம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் பார்த்துக்கோங்க. இது ப்ராக்சிமல் கான்வியூட்டர் டியூபில் HO3- ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இங்கே கொடுக்குறோம். கீழே இருக்கிறது என்னென்ன, ரெண்டு தான், 2 திங்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஒன்று H+ அண்ட் அமோனியா, ரெண்டுத்தையுமே நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். அண்ட் வெளியில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா பைகார்பனேட்ஸை வெளியில் எடுக்கிறோம். புரிஞ்சுங்களா? இது வந்து அங்கே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தது. ஸோ இதில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இடத்துல வந்து கேட்கலாம். அது போக இங்கே பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைட் இருக்குது, வாட்டர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே வெளியில் வந்துட்டு இருக்குது. இதே இங்கே பாருங்கள், பொட்டாசியம் கொடுக்குறோம், ஹைட்ரஜன் கொடுக்குறோம், இங்கே பைகார்பனேட்ஸ் வெளியில் வருது, வாட்டர் வருது, சோடியம் குளோரைடு வருது, நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இங்கே வரல. புரிஞ்சா? ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு இங்கே பார்த்துக்கோங்க. டிசெண்டிங் லூப் ஆஃப் Henle இதுதான். இது வந்து அசெண்டிங் லூப் ஆஃப் Henle வந்து திக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு அசெண்டிங் லூப் ஆஃப் Henle இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க.
உங்களை டஃப் ஆக்கணும், இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்ட்டு ascending loop of Henle. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அசெண்டிங் திக்காக இருக்குதா தின்னாக இருக்குதா, ஸோ இந்த மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா தின் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளில் வச்சு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ பார்த்து இது பண்ணிக்கோங்க. இது வந்து திக் செக்மெண்ட்டு, இது தின் செக்மெண்ட்டு, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்து தின்னாக இருக்குது திக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நியரஸ்ட் இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இன்கேஸ் ரொம்ப ரொம்ப டஃப் ஆகணுன்ற மாதிரி கேட்டாங்க, இந்த மாதிரி கேட்குற சான்ஸ் இருக்குது. அவ்வளோ டீப்பாக போய் இது பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் இதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு NaCl இருக்குது, இங்கே H2O இருக்குது. ஓகே, இந்த டயக்ராம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். Reabsorption, secretion of major substance, different part. Air indication the direction of movement of these materials. ஸோ இது மூலிமா இந்த ஏரோஸ் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இன்வர்ட்ஸாக கொடுக்குறோம், இது வந்துட்டு அவுட்வர்ட்ஸாக போகுது, அந்த மாதிரி வந்துட்டு எந்த சைடில் போகுது எந்த சைடில் எது ரீச் ஆகுது. இப்போ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு H2O கம்மிங் அவுட், இந்த சைடு கம்மிங் அவுட், அந்த மாதிரி வந்துட்டு இன்சைடாக அவுட் சைடாக எப்படிலாம் ட்ராவல் ஆகுதுன்றது நீங்கள் வந்துட்டு டேரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலெக்டிங் டக்ட். திஸ் இஸ் அ லாங் டக்ட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த கார்டெக்ஸ் ஆஃப் த கிட்னி. கார்டெக்ஸில் ஆரம்பித்து டு த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த மிடிலோட இப்போ கார்டெக்ஸ் ரீஜனில் ஆரம்பித்து இன்னர் பார்ட் ஆஃப் த மெடுலா, டீப்பஸ்ட் இன்னர் பார்ட் ஆஃப் த மெடுலா வரைக்கும் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் குட் பி ரீஅப்சார்ப்டு ஃப்ரம் திஸ் ரீஜன் டு ப்ரொடியூஸ் கான்சன்ட்ரேட்டட் யூரியன். ஸோ கடைசியாக நம்ம இதில் வந்து வாட்டர் 99%, நியர்லி 99% ஆஃப் த திங்ஸ் வந்துட்டு ரீஅப்சார்ப் பண்ணப்படுது, வாட்டர் வந்துட்டு ரீஅப்சார்ப் பண்ணப்படுது. அதனால தான் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடான யூரின் வந்து நமக்கு வந்து வெளியே வருது, புரிஞ்சுங்களா? அதனால் திஸ் செக்மெண்ட் அலோஸ் பேசேஜ் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் யூரியா இன்டு த மிடிலரி இன்டர்ஸ்டீசியம் டு கீப் த ஆஸ்மாலரிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 100% கம்ப்ளீட்டாக ஒரு இதுலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்மாலரிட்டிக் பேலன்ஸை வந்துட்டு எப்பயுமே வந்து இந்த லெவல் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு சம் அமௌண்ட் ஆஃப் மிடிலரி இன்டர்ஸ்டீசியம்க்கு வந்து யூரியாவை வந்து சென்ட் பண்ணி வச்சுருது. சம் அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்து மிடிலரி இன்டர்ஸ்டீசியம்க்கு வந்து எப்பயுமே சென்ட் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா? It also plays an important role in maintenance of pH and ionic balance of the blood by selective secretion of H+ and K+ ions. ஸோ இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதில் இது பார்த்தீங்க அப்படின்னா லைக் என்ன சொல்கிறது, இப்போது எந்த இது வந்துட்டு H+ம் K+ம் செக்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ யூ நோ தட் கலெக்டிங் டக்ட்டை வந்துட்டு இது பண்ணோம், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட டிசல் கான்வல்யூட்டட் டியூபிள் டிசிடி வந்து இந்த மாதிரி வந்துட்டு செக்ரேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஷன்ஸு கொடுத்து இதில் எதெல்லாம் கேட்பாங்க, H+, K+ இதெல்லாம் செக்ரேட் ஆகும், இதில் சோடியம்லாம் வந்துட்டு எதெல்லாம் செக்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ப்ராப்பராக பார்த்து ஆன்சர் பண்ண வேண்டிய டைம்ஸ் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் mechanism of concentration of the filtrate. Mammals have ability to produce concentrated urine. The Henle's loop and the vasorector plays a significant role in this. The flow of filtrate in the two limbs of the Henle's loop is in the opposite direction and thus forms a counter current. This flow of blood through the two limbs of the vasorector is also called in the counter current pattern. The proximity between the Henle's loop and the vasorector as well as the counter current in them help in maintaining and increasing osmolarity towards the inner medullary interstitium, that is from 300 milliosmol per liter in the cortex to about 1200 milliosmol per liter in the inner medulla. This gradient is mainly caused by NaCl and urea. NaCl is transferred by the ascending loop of Henle, which is exchanged with the descending loop of vasa recta. NaCl return to the interstitium by the ascending portion of vasa recta. Similarly, small amounts of urea enter the thin segment of the ascending limb of Henle, which is transported back to the interstitium by collecting tubule.
ஸோ இங்கே வந்து சிம்பிளாக என்ன மெக்கானிசம் நடக்குது அப்படின்னா, இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே வந்துட்டு லூப் ஆஃப் ஹென்லி இருக்குது, ஹென்லிஸ் லூப் இருக்குது. இந்த ஹென்லிஸ் லூப்புக்கு பேரலாக அப்படியே வந்து இன்னொரு இதை வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட் மேனரில் இருக்கும். ஸோ இவ வந்து இது டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி, தென் இது அசெண்டிங் ஆகுது. இது ஏன் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் போய் நம்மளோட லூப் ஆஃப் ஹென்லி வந்து இங்கே எண்ட் ஆகுது, இந்த மாதிரி போகுது. பட் வாசாரெக்டாக வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு இப்படி ட்ராவல் ஆகி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இங்கே வந்து எண்ட் ஆகுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இதை கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இதை கவுண்டர் பண்ணுற மாதிரி இது இருக்குது. ஏன்னா இங்கே இப்படி இறங்குச்சுன்னா இது வந்து இங்கே இறங்குது. ஸோ இதை கவுண்டர் கரண்ட் பண்ணுது. இது ஆப்போசிட் வேல போகுது. ஆப்போசிட் வேல போகிறதுனால இதை வந்து கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சிம்பிளாக இந்த ஒரு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்துட்டு டிசெண்டிங் லூப் ஆஃப் வாசாரெக்டா, இது வந்துட்டு லூப் ஹென்லிஸ் லூப் இங்கே உள்ளுக்காக வரைஞ்சிருக்கேன், வெளியே வந்துட்டு வாசாரெக்டாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இதோட டேரெக்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி போகுது. இதே வந்துட்டு ஹென்லிஸ் லூப் பார்த்திங்கன்னா டேரெக்ஷன் இப்படி போகுது. ஸோ இது வந்து அசெண்டிங் பார்ட்டு, இது வந்து டிசெண்டிங் பார்ட். அசெண்டிங் பார்ட் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியில் வந்துட்டு NaCl வந்து வெளியே போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அசெண்டிங் பார்ட் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியில் திக் செக்மெண்ட்டில் வந்துட்டு NaCl வந்து வெளியே போயிட்டுருக்கு, தின் செக்மெண்ட்லேயும் போகுது. இந்த ரெண்டு செக்மெண்ட்லேயும் வந்து வெளியில் போயிட்டுருக்குதுங்களா. இப்போது வெளியில் போயிட்டுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கேட்ச் ஆகுது, இதை வந்து கலெக்ட் பண்ணுறது ஏன்னா டிசெண்டிங் பார்ட், அதாவது இப்படி இறங்கி வந்துட்டுருக்கிற நம்மளோட வாசாரெக்டாக இருக்குல்ல, இதை வந்து கேட்ச் பண்ணுது. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த NaCl வந்துட்டு அசெண்டிங் பார்ட் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி வழியாக இன்டர்ஸ்டீசியம்க்கு வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே பேராகிராஃபில் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராமில் நல்லாவே தெரியும். இப்போது இது வந்து நம்மளோட ஹென்லிஸ் லூப்பு. இப்போ 300 to 400, 600, 800, 1000, 1200 அப்படியே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே 300, 400, 600, 800, 1000, 1200, 1000, 800, 600 அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கு. இங்கே வந்து 1200 இருக்குது, இங்கே 1000, இங்கே 1000 இருக்குது, இங்கே 1000 இருக்குது, இங்கே 1200 இருக்குது, இங்கே 1200 இருக்குது, இங்கே 1000 தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 900 தான் இருக்குது. ஸோ யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ். நெஃப்ரான்ஸில் வந்து அப்படியே வந்து இந்த சைடு போகும்போது டிக்ரீஸ் ஆரம்பிச்சது, ஆனால் இங்கே எப்போ தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி இந்த கவுண்டர் கரண்ட் பேட்டர்ன் இருக்குல்ல, இங்கே கம்மியானுச்சுன்னா இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இதை வந்து கவுண்டர் கரண்ட் பேட்டர்ன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி NaCl வெளியே வருதெல்லாம் இங்கே கலெக்ட் பண்ணிட்டு போய் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்மளோட இன்டர்ஸ்டீசியம்க்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மெக்கானிசம் நடந்துகிட்டே இருக்குது. External with vasarecta, NaCl is returned to the interstitium by the ascending portion of vasarecta. ஸோ அசெண்டிங் போர்ஷன் ஆஃப் வாசாரெக்டா மூலிமா NaCl வந்து திருப்பி இன்டர்ஸ்டீசியம்கே வந்துட்டு வந்துடுது. நீங்கள் கேட்கலாம், இது பருத்தி மூட்டை குடோண்டே இருக்கலாம்னு, வச்சிருக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஸோ அதனால் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சிமிலர்லி ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் யூரியா என்டர் தின் செக்மெண்ட் ஆஃப் த அசெண்டிங் limb ஆஃப் ஹென்லிஸ் லூப் which is transported back to the interstitium by collecting tubule. ஸோ இங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே திக்கு தின்னு இதை வச்சு விளாட்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்துட்டு எங்கே என்டர் ஆகுது, தின் செக்மெண்ட் ஆஃப் அசெண்டிங் limb ஆஃப் ஹென்லிஸ் லூப். தின் செக்மெண்ட்டில் வந்து என்டர் ஆகுது. அசெண்டிங் லூப்போட தின் செக்மெண்ட்டில் வந்து என்டர் ஆகுது. தின் செக்மெண்ட் ஆஃப் அசெண்டிங் limb. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த திக்கு தின்னில் வந்து ஒரு மேசிவான கன்ஃபியூஸ் உங்களுக்கு வரும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா என்டர் த தின்னுக்கு பதிலாக ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் யூரியா என்டர் த திக் செக்மெண்ட் ஆஃப் அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி which is transported back to the interstitium by collecting tubule. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக இந்த ஸ்டேட்மெண்ட் படித்து பார்க்குறப்போ வாவ் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் நீங்கள் கரெக்டாக பார்த்து படிக்காமல் இந்த திக்கை விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா 4 மார்க்ஸ் வந்து போயிடும். 4 + 1 நெகட்டிவ் சேர்த்திங்கன்னா -5 போயிடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா என்டர் த தின் செக்மெண்ட் ஆஃப் அசெண்டிங் limb ஆஃப் ஹென்லிஸ் லூப்போட தின் செக்மெண்ட்டில் வந்து என்டர் ஆகுது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்து அசெண்டிங் லிம்போட தின் செக்மெண்ட்டில் என்டர் ஆகுது. ஓகேங்களா, இது நீங்கள் சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே எங்கே என்டர் ஆக முடியும், தின் செக்மெண்ட்டில் தான் என்டர் ஆக முடியும். ஹென்லிஸ் லூப்போட தின் சென்டரில் தான் வந்து இந்த மாதிரி இறங்க முடியும். திக் செக்மெண்ட் இந்த சைடு இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஸ்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்காக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தின் செக்மெண்ட் ஆஃப் அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி which is transported back to the interstitium by collecting tubule. ஸோ இதை வந்து கலெக்டிங்
லூப் ஆஃப் ஹென்லியில் கலெக்ட் ஆகிறது வந்து விச் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பேக் டு த இன்டர்ஸ்டீசியம் பை கலெக்டிங் டியூபிள். கலெக்டிங் டியூபிள் மூலிமா இது வந்து டிரான்ஸ்போர்ட்டட் பேக் வந்து நடந்துருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? ஃபைனா? தென் திஸ் த அபவுட் டிஸ்கிரைப்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஃபெசிலிட்டேட் பை த ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஹென்லிஸ் லூப் அந்த வாசரக்டா கால் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே அசெண்டிங் இருக்குது, இங்கே டிசெண்டிங் இருக்குது. ஸோ இங்கே இன்க்ரீஸ் ஆகிறேன், இங்கே வந்து டிக்ரீஸ் இந்த சைடில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறான். ஸோ இந்த சைடில் இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து அப்படியே மேலே போக பார்க்குது, இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இதை வந்து கவுண்டர் கரண்ட் பண்ணுது. நீ கம்மியானா நான் அது அதிகமாக வேண்டாம், நீ அதிகமாக நான் கம்மியாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து கவுண்டர் கரண்ட், கவுண்டர் கொடுத்து ஆப்போசிட் வேல போகிறனால இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் சொல்கிறாங்க. திஸ் மெக்கானிசம் ஹெல்ப் டு மெயின்டைன் த கான்சன்ட்ரேஷன் gradient in the medullary interstitium. Presence of such interstitial gradient helps in easy passage of water from the collecting tubule, thereby concentrating the filtrate urine. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எலமெண்ட்ஸ் வந்துட்டு ரீஅப்சர்வ் பண்ணப்பட்டு ஃபைனலாக வந்து கான்சன்ட்ரேட்டடான யூரினாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Human kidneys can produce urine nearly 4 times concentrated than the initial filtrate form. இது டைரெக்டாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம், எத்தனை டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ஹியூமன் கிட்னிஸ் வந்து கேன் ப்ரொடியூஸ் யூரின் நியர்லி 4 times கான்சன்ட்ரேட்டட். எத்தனை டைம்ஸ் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்? 4 times கான்சன்ட்ரேட்டட் வந்து இனிஷியல் ஒன்ஸ். இனிஷியல் ஒன்று கம்பேர் பண்ணுறப்போ 4 times வந்து கான்சன்ட்ரேட்டட் யூரினாக வந்துட்டு நமக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெகுலேஷன் ஆஃப் kidney functions. The function of kidney is efficiently monitored and regulated by the hormonal feedback mechanisms involving the hypothalamus, JGA and the to the certain extent the heart. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நம்ம என்னென்ன ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஆஸ்மோட்டிக் பேலன்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் இந்த பாடி, ஆக்டிவேட்டட் பை த சேஞ்சஸ் இன் பிளட் வால்யூம். ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் வந்து எங்கே இருக்குது? பிளட் வால்யூமில் இருக்குது. ஸோ அதோட இது வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆனால் என்ன ஆகும்? பாடி ஃப்ளூயிட் வால்யூம் அந்த அயனிக் கான்சன்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரம் த பாடி கேன் ஆக்டிவேட் தீஸ் ரிசெப்டார்ஸ் விச் ஸ்டிமுலேட் த hypothalamus to release antidiuretic hormone or vasopressin from the neurohypophysis. ADH facilitates the water reabsorption from the later parts of the tubule, thereby preventing diuresis. And increasing body fluid can switch off this osmoreceptors and suppress the ADH released to complete the feedback. ADH can also affect the kidney function by concentrating effects on the blood vessels. This causes increase in blood pressure, and increase in blood pressure can increase the glomerular blood flow and thereby glomerular filtration rate. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட பாடி வந்து எக்ஸசிவாக வாட்டர் லாஸ் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி டெசர்ட்டில் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்க, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு டைமில் வந்து உங்களோட பாடி ஃப்ளூயிட் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளட்டில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ்லாம் இருக்கும். அந்த ஆஸ்மோலட்டிக் பேலன்ஸ் வந்துட்டு நீங்கள் அயோனிக் பேலன்ஸாக இருக்கட்டும், பாடி ஃப்ளூயிட் வால்யூமோட இருக்கட்டும், இதோட சேஞ்சஸ் வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? பிளட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆனோன்னா நேராக இது போய் என்ன பண்ணுன்னா, இது போய் பாடியில் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும், ரிசெப்டர்ஸ் ஆக்டிவேட் பண்ணும், போய் மெசேஜ் கொடுக்கும், தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்போதலமஸுக்கு போயிடும். அவன் வந்து நேராக போயிட்டு சரி இந்தாப்பா நீ நியூரோ ஹைப்போபிஸ்ட்டை வந்து சொல்லுவான். ஹைப்போதலமஸ் வந்து நியூரோ ஹைப்போபைசிஸ் கிட்ட வந்து சொல்லுவான், தம்பி நீ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணுற, நீ போய் பார்த்துக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவான். அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு கீழே இருக்கிற அடியாளுங்கள் தலாஸ் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் இல்லை வேசோப்ரெசின் சொல்கிற இவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுவான். இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த மாதிரி வந்து வாட்டர் லாஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தட் ப்ரிவென்டிங் த டயோரிசிஸ். இது வந்து என்ன பண்ணுன்னா, இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த கிட்னி, லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த டியூபியூல், அதாவது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் இல்லை டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல், அதுக்கப்புறம் அந்த கனெக்டிங் டக்ட், இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து ரீஅப்சர்ப்ஷன் வாட்டரை வந்து திருப்பி உறிஞ்சிக்க ஆரம்பிச்சிக்கும். நல்லா வந்து வாட்டர் இது பண்ணிக்கும், வாட்டரை வந்து திருப்பி வந்து லாஸ் ஆகாமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி இருக்கிறனால நம்மளோட பிளட் லெவல் நம்மளோட பாடி ஃப்ளூயிட் அந்த பேலன்ஸை வந்து திருப்பி சட்டில் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து சரி ஓகே, இதெல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பித்தோன்னே இந்த ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் வந்து ஓகேப்பா எனக்கு வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கவுண்டர் கரண்ட் கொடுக்கும். என்னோடய ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு, நீ வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோ, எனக்கு போதும், என்னோடய ஃபங்க்ஷன் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃப் த டியூட்டி போகிறன்ற மாதிரி அவன் கிளம்பிக்குவான். அந்த கிளம்புற டைமில் என்ன ஆகுனா இந்த ஏடிஹெச் வந்து
இந்த ஃபீட்பேக்கில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்துடும். இது வந்து ஒரு நல்லதாகவும் நீங்கள் பார்க்கலாம், கெட்டதாகவும் பார்க்கலாம். கெட்டதாக இந்த சென்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து நல்லது நடக்குதுன்னா லைக் என்ன சொல்கிறது, நம்மளோட ஃப்ளூயிட் பேலன்ஸ் வந்துட்டு லீக் ஆகிக்கிட்டே இருக்குது, நம்மளோட கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நம்மளோட பாடி ஃப்ளூயிட் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. ஆனால் அது எங்கே பேட் ஆகும் அப்படின்னா, இதனால் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன ஆகுது, பிளட் வெசல்ஸ்லாம் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது. கன்ஸ்ட்ரிக்ட்னா இப்போ இவ்வளோ தூரம் இருக்குதுன்னா இப்படி சின்னதாக சுருக்கி வச்சிருது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கிறது இந்த மாதிரி சுருங்கி சின்னதாக இருக்கிறப்ப வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம் என்ன ஆகும், குளோமரல் பிளட் ஃப்ளோ, அதில் குளோமரலஸில் வந்து பிளட் ஃப்ளோ ஆகிறது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற இடத்துல இன்னும் பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால் வந்து குளோமரல் ஃபில்ட்ரேஷன் ரேட்டு, ஃபில்டர் பண்ணுற ரேட்டுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கனால நமக்கு வந்து அட்வர்ஸாக அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். பட் டே டு டே லைஃப்பில் வந்து இது எதுவுமே பெருசாக சேஞ்சஸ் கொண்டு வர போகிறது கிடையாது. பட் ஸ்டில் இந்த ஃபேக்டர்ஸில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த அஃபெக்டை வந்து கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அது வந்து இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு பிளான்ட்டை வந்து நீங்கள் நட்டு வச்சுருக்கீங்க. அந்த பிளான்ட் பக்கத்தில் இருக்கிற மண் எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்ருக்கீங்க. இப்போ தண்ணி விடுறப்ப பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் இருந்துச்சுன்னா அந்த சாயில் வந்து ஹர்ட் ஆகாது. ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சாயில் வந்து ஸ்மூத்தாக அந்த இடத்துல டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு விகரஸாக வந்து ஸ்பீடில் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குழி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சாயிலை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே வாட்டர் கண்டென்ட் தான், பட் அந்த ஸ்பீடோட சேஞ்சஸ்னால சாயில் அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் கிட்னியும் வந்துட்டு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரெஷர் இந்த மாதிரி ஃபோர்ஸில் வர அதோட ஃபங்க்ஷன்ஸ் தாங்க முடியாமல் அது வந்துட்டு லிட்டில் பிட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு ஆன்டிடயபெட்டிக் ஹார்மோன் வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ்லேயும் இருக்குன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு JGA plays a complex regulatory role. A fall in glomerular blood flow or glomerular blood pressure or GFR can activate the JG cells to release renin, which converts the angiotensinogen in the blood to angiotensin-1 and further angiotensin-2. Angiotensin-2 is being a powerful vasoconstrictor, increases the glomerular blood pressure and thereby increasing the glomerular filtration rate. Angiotensin 2 also activates the adrenal cortex to release aldosterone. Aldosterone which causes the reabsorption of sodium and water from the distal parts of the tubule. This also leads to increase in blood pressure and glomerular filtration rate. This complex mechanism is generally known as renin-angiotensin mechanism. So நான் ஃபஸ்ட்டு நான் அந்த சாப்டர் எடுத்துருக்கப்பமே சொன்னிருந்தேன், renin-angiotensin mechanism அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்னு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களோட குளோமருலர் பிளட் ஃப்ளோ இருக்குல்ல, அப்படி இல்லைனா உங்களோட பிளட் ப்ரெஷர்லையோ குளோமருலர், அதாவது உங்களோட நார்மலாக ஃபில்ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ஃபில்ட்ரேஷன் ரேட்டில் ஏதாச்சும் ஒரு ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே முன்னாடி பார்த்தோம்னா 120 அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு 110 125 நான் இருந்துகிட்டு இருக்கணும். பட் ஸ்டில் அது இல்லாமல் ஒரு 110 ஒரு 90 அந்த மாதிரி எல்லாமே ஒரு டிராஸ்டிக்கான ஸ்டேஜில் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து குளோமருலர் ஜக்ஸ்டா அப்பரேட்டஸ் இவன் என்ன பண்ணுவான்னா ஜேஜி செல்ஸ், அவன் இருக்கிற அந்த ஜேஜி செல்ஸ் குளோமருலர் ஜக்ஸ்டா அந்த செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுவான், ரிலீஸ் பண்ணுவான். இவன் போய் என்ன பண்ணுவான்னா ரெனினை ரிலீஸ் பண்ணுவான், விச் கன்வர்ட்ஸ் ஆஞ்சினோடென்சினோஜன் வந்து பிளட்டில் வந்துட்டு நார்மலாக போயிட்டுருப்பான். ஆஞ்சினோடென்சினோஜன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து பிளட்டில் நார்மலாக போயிட்டுருப்பான். அவனை வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மில் மாற்றுவான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரோ வெர்ஷனில் வந்து ஓகே நீ வந்து மாடிஃபை ஆகிட்டப்போ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலில் அப்கிரேட் பண்ணி ஆஞ்சினோடென்சினோஜன் 2 மாற்றி அவனை வந்து அடுத்த ஃபங்க்ஷன் பண்ண வைப்பான். இவன் வந்து ஆஞ்சினோடென்சினோஜன் 2 இருக்கான் பார்த்தீங்களா, ஆஞ்சினோடென்சின் 2 இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான வேசோ கன்ஸ்ட்ரிக்டர். அதாவது இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி டியூப் வந்து சின்னதாக வந்துட்டு இப்படி ரொம்ப கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி சுருக்கி வச்சுருப்பான். இதனால் குளோமருலர் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஆஞ்சினோடென்சின் வந்துட்டு இது மட்டும் பண்ணாமல் தலைவன் போய் அட்ரினல் கார்டெக்ஸில் இருக்கிற அல்டோஸ்டிரோனையும் வந்து ரிலீஸ் பண்ண வச்சுருவான். இப்படி இவனை ரிலீஸ் பண்ணி வைக்கிறதுனால சோடியம், வாட்டரு இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்டல் பார்ட்டில் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்,
சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமும் இங்கேயும் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது ஆன்டிடயபெட்டிக் ஹார்மோனில் நடக்கிற மாதிரியே தான் இதுவும் நடக்கும். என்ன இங்கே வந்து பாடி ஃப்ளூயிடில் நடக்குது, இங்கேயும் அதே தான். இங்கே பிளட்டில் வந்து ட்ராப் ஆகுது, ரெண்டுமே பாருங்கள் பிளட்டில் தான் ட்ராப் ஆகுது, பிளட் வால்யூமில். இங்கே வந்து குளோமருலர் ஜஸ்ட்டாக இவன் வந்து பண்ணுற ஃபங்க்ஷன், இவன் ரெகக்னைஸ் பண்ணனா இவன் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவான். இல்லை ஜேஜிஏ செல்ஸ், ஜேஜிஏ வந்து குளோமருலர் ஜஸ்ட் ஆப்பரேட்டஸ், இவன் பார்த்துட்டான் அப்படின்னா இவன் இந்த ஃபங்க்ஷனை பண்ணி விட்டுருவான். அவ்வளோதான், ரெண்டு பேரும் ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் இல்லாமல் ஓகேப்பா கருணை காட்டவே முடியாதாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தப்போ அண்ட் இன்க்ரீஸ் இன் பிளட் ஃப்ளோ ஏட்ரியா ஆஃப் த ஹார்ட் கேன் காஸ் த ரிலேஷன் ஏட்ரியல் நெட்ரியோட்டிக் ஃபேக்டர். ஸோ ஹார்ட் தானே பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த ஒரு டைலாக் வரல, எவ்வளோ தாங்க போட்டு அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து எவ்வளோ தான் சார் துளிக்க முடியும், எனக்கு ஒரு லிமிட் கொடுங்க சார், கொஞ்சம் இது பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி ஹார்ட்டை வந்து இஷ்டத்துக்கு பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, நீங்கள் பாட்டுக்கு ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணி விட்டீங்க, நீங்கள் பாட்டு ஒர்க்கு கொடுத்தீங்க, நான் பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ முடியலப்பா சாமி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தானா ஹார்ட் டென்ஷன் ஆயிடுவான். சரி ஓகே, நீ சொல்லிட்டேன்றக்கான அவன் வேலையை பண்ணிட்டான், இதே என்ன இப்படியே பொழப்பா வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணணும்னா இது ஒரு ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஏட்ரியல் நெட்ரியோட்டிக் ஃபேக்டர். ஏட்ரியல் நெட்ரியோட்டிக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த இது போய் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏஎன்எஃப் கேன் காஸ் வாசோ டைலேஷன். ஸோ இப்படி வந்துட்டு சுருக்குனது யார், நம்மளோட ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு நடந்த ஹைப்போதலமஸில் நியூரோ ஹைப்போசிஸில் இதெல்லாம் நடந்த மெக்கானிசம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு இப்படி பெருசாக இருக்கிறவங்க வந்து இப்படி சுருக்கி இருப்பான். இவன் வந்து என்ன பண்ணுவான்னா அப்படியே ஆப்போசிட் வேலை, நீ சுருக்கிட்டேலாம் சரி ஓகே நான் திருப்பி வந்து பெருசாகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்கிறது வந்து அப்படியே வந்து பெருசாக ஓகே நம்ம நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்மளோட பைப்லைன் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து ப்ராப்பரான ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இதை கொண்டு வரது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அதுதான். ஆன்டி நெட்ரியோட்டிக் ஃபேக்டர் விச் கேன் காஸ் வாசோ டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அண்ட் தேர்பை டிக்ரீஸ் இன் த பிளட் ப்ரெஷர் வந்து திருப்பி நார்மலான ஸ்டேஜுக்கு கொண்டு வரது இதோட வேலை. ஏஎன்எஃப் மெக்கானிசம் தேர்ஃபோர் ஆக்ட் ஆக்ஸ் அ செக் ஆன் ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம். ஸோ இவனுக்கு செக் வைக்கிறது யார், தம்பி நீ பாட்டுக்கு வேலை சௌரியத்துக்கு சொல்லிகிட்டு இருக்க, போதும் மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வைக்கிறத வந்துட்டு தலைவன் தான் ஒரு செக் வைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் மிக்சுரேஷன். Urine is formed by nephrons and ultimately carried by the urinary bladder, which is stored till voluntary signal is given by the central nervous system. ஸோ வாலண்ட்ரி சிக்னல்ஸ் வரணும். இந்த இடத்துல வாலண்ட்ரிக்கு பதிலாக இன்வாலண்ட்ரி அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா தப்பு. வாலண்ட்ரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வாலண்டியரான சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கணும். ஏன்னா நம்மளை வந்துட்டு நம்ம யூரின் போகணும்னு நினைக்கிறப்ப தான் நம்ம போக முடியும். அதுவாக டப்பக்குன்னு போயிடாது. இல்லை நீங்கள் பாட்டு உட்காந்துட்டு அப்படியே படம் பார்த்துட்டு இருக்கீங்க தேட்டரில், தப்பு அது பாட்டு போயிடாது. உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இன்டர்வல் டைம் கொடுப்பான், அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் போயிட்டு சரி ஓகே நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் தான் வரவே ஆரம்பிப்பான். அந்த மாதிரி உங்களால் வாலண்டியராக அது கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு திங் அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டரி சிக்னல் இஸ் கிவன் பை த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். திஸ் சிக்னல் இஸ் இனிஷியேட்டட் பை ஸ்ட்ரெச்சிங் த யூரினரி பிளாடர். ஸோ இப்படி யூரினரி பிளாடர் இருக்குது, அதை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, இப்போது பலூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பலூன் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பலூனில் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப என்ன ஆகும், இங்கே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே அப்படியே புஷ் ஃபார்வர்டே முன்னாடி போகும். ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ப்ரெஷர் க்ரியேட் ஆனால் இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூடி மாதிரி இருக்குல்ல பலூனோட எட்ஜு, இது அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி ஓப்பன் ஆகி எக்ஸ்ப்ளோர் அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதான் நடக்கும். ஸோ சிமிலர் திங் தான் வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங் வித் யூரினரி பிளாடர் மேலேருந்து ஸ்ட்ரெச் ஆகிறப்போ ஜஸ்ட் ஃபில்டு வித் யூரின் இன் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரெச் ரிசெப்டார் இந்த வால்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ்லாம் இருக்கும். இவன் போய் சிக்னல் டு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பாருங்கள், ஒரு யூரின் போகிறதுக்கு நீங்கள் பாட்டு சாதாரணமாக போயிட்டு நினச்சிட்டு அதுக்குள்ளே என்னென்ன வேலை நடக்குது பாருங்கள். சரி இவன் வந்து நார்மலாக இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி அடி வைத்து ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அது வேறு. நீங்கள் யூரின் போகிறதுக்காக தான் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்கன்றதை வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரியலைஸ் பண்ணி அதுக்கு சிக்னல்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து திருப்பி ஓகே இவன் வந்து சும்மா ஸ்ட்ரெச் பண்ணல, நீங்கள் சும்மா இப்போ கால் இப்படி கீழே உட்காந்து இருந்திருக்கிறதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, அது வந்து வேறு. அப்படி இது பண்ணிங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் வந்து வராது. பட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போய் டிசைட் பண்ணி சரிப்பா உண்மையாலுமே யூரின் தான்ப்பா போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே மோட்டார் மெசேஜஸ்லாம் வந்து டு இனிஷியேட் கான்ட்ராக்ஷன் ஸ்மூத் மசில்ஸ். அந்த ஸ்மூத் மசில்ஸ்னால் ஓகே நீ கான்ட்ராக்ட் ஆகிக்கலாம், நீ உன் வேலையை பார்க்கலாம்னு சொல்லி கான்ட்ராக்ட் ஆகிவிட்டு ஸ்டிமுலஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த யூரினல் ஸ்ப்ரிங்டர் காசிங் த ரிலீஸ் ஆஃப் யூரின். ஸோ நான் அந்த மூடி மாதிரி இருக்க சொன்னது ஸ்ப்ரிங்டர் நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரிங்டர் வந்துட்டு இது வந்து ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகிற மூலிமா யூரின் வந்து ரிலீஸ் ஆரம்பிச்சிடும். The process of release of urine is called micturition and the neural mechanism causing it is called micturition reflex. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து மிக்சுரேஷன் சொல்கிறாங்க.
அண்ட் இந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இப்படி ஒன்று கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து டிசைட் ஆகி ஓகே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎன்எஸில் கேட்டுட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் மூலிமா சரி ஓகே நீ பண்ணலான்னு சொல்லி இப்படி நடக்குதுல, இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் வந்து மிக்சுரேஷன் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அண்ட் அடல்ட் ஹியூமன் எக்ஸ்க்ரீட் அண்ட் ஆவரேஜ் 1 to 1.5 லிட்டர்ஸ் பெர் டே. தண்ணி 2-3 லிட்டர் குடிக்கிறோம், ஆனால் வந்துட்டு 1.5 லிட்டர் தான் வருது அப்படின்றாங்க. சரி ஓகே ஃபைன், டன். இது ஏன் உட்காந்து அளந்து பார்த்தான்னு தெரியல, நம்ம உட்காந்து அதை அளந்து ஆராய்ச்சி பார்க்குறதுனால நமக்கு டைம் கிடையாது. ஸோ 1 to 1.5 யூரின் per day, 1.5 ஐயோ 1 to 1.5 liters urine per day. Urine formed is yellow color, watery fluid, slightly acidic. பேசிக்காக அசிடிக்கான்னு கேட்பாங்க. அசிடிக்கு pH வந்து 6 இருக்கும். சரிங்களா? pH வந்து 6 excreted out per day. Various conditions can affect the characteristics of the urine. Analysis of urine helps in clinical diagnosis of many metabolic disorders as well as the malfunctioning of the kidney. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சில பேர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பாத்ரூம்க்கே போகிறதா மாதிரி பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க. அவனை மாதிரி கேட்டகரி இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ஸ் ஆஃப் குளுக்கோசூரியா, கீட்டோன் பாடிஸ் வந்து கீட்டோசூரியா. குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா குளுக்கோசூரியா, கீட்டோன்ஸ் இருந்துச்சுன்னா கீட்டோசூரியா, அவ்வளோதான் பேர், அவ்வளோதான். கீட்டோன் பாடிஸ் இருந்துச்சுன்னா கீட்டோசூரியா அவ்வளோதான். இன் யூரின் ஆர் இண்டிகேட்டிவ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது வந்து சுகருக்கான ஒரு வியாதி, அது வந்து சயின்டிஃபிக் டேர்ம்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸாக இன்சிபிளஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸாக இன்சிபிளஸ்ன்றது பார்த்துக்கோங்க. இங்கே வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இது இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் அதர் ஆர்கன்ஸ். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் யூரின் ஃபார்மேஷன் இதெல்லாம் மட்டும் தான் எக்ஸ்க்ரீட்டிவ் வேஸ்ட்டு இதெல்லாம் பாருங்க. இதை தாண்டி நிறைய இது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் CO2, கார்பன் டை ஆக்சைடு. அதாவது நம்ம உடம்புல தேவையில்லாத ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு. அது வந்து 200 ml per minute. 200 ml per minute வந்து நம்ம அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் எவ்ரிடே. ஸோ லங்ஸ் மூலயமா உங்களுக்கு தெரியும் இப்படி தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இது வந்து 200 ml ரிலீஸ் பண்ணுறோம். சிக்னிஃபிகண்ட் அதுலேயும் கம்மியாக, இப்போது 2 ml அந்த மாதிரி வந்துட்டு 200 ml-க்கு 2 ml அந்த மாதிரி ஒரு ரேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, liver is the largest gland in our body, secretes bile containing substances like bilirubin, biliverdin, cholesterol, degraded steroid hormones, vitamins and drugs. லிவர் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற பெரிய ஆர்கனை தான். அப்போ அவன் எதனெல்லாம் செக்ரேட் பண்ணுறா பாருங்கள், பில்லிவர்டின்னு, கொலஸ்ட்ராலு, டீக்ரேடட் ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ் பண்ணுறான், விட்டமின்ஸு, ட்ரக்ஸு. மோஸ்ட் ஆஃப் தீஸ் சப்ஸ்டன்சஸ் அல்டிமேட்லி பாஸ் ஆகும் த்ரூ த டைஜஸ்டிவ் வேஸ்டஸ். இப்போ நம்ம டைஜஸ்டிவ் வேஸ்ட் அந்த ஃபீக்கல் மேட்டர் மூலிமா இவன் எல்லாமே ரிலீஸ் ஆகி போயிடுவான்னு சொல்கிறாங்க. லைக் இதோட வேஸ்ட் எல்லாம். நெக்ஸ்ட், இந்த ஸ்வெட், sebaceous gland in our skin eliminates certain substances through their secretions. Sweat produced by the sweat glands in a watery fluid containing NaCl, small amount of urea and lactic acid. ஸோ இந்த இடத்துல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு. லாக்டிக் ஆசிட் வந்துட்டு இருக்குமா அப்படின்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸ்வெட்டில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்கும், வாட்டர் இருக்கும், NaCl இருக்கும், யூரியா இருக்கும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்துட்டு இங்கேயும் இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோடியம் குளோரைட் இருக்குது. அதனால வேர்வை நக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படிங்க புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சோடியம் நம்ம டேபிள் சால்ட்டுக்கு என்ன, டேபிள் சால்ட்டு ஃபார்மில் என்ன மறந்து போச்சு. சோடியம் குளோரைட். ஐயா சோடியம் குளோரைட் தானே, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் கைஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே கரெக்டாக காணும். அதுக்குள்ளே NaCl, உப்பு வந்துட்டு அங்கேருந்து தான் இருக்குது. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து சில பேர் வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னில் அந்த ஸ்வெட் கிளான்ஸ் வந்து உப்பாகவே படர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் ரீசன் அதுதான். சோடியம் குளோரைட், எக்ஸாக்ட்லி சால்ட், அந்த சால்ட்டு தான் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் தென் அது போக யூரியா ரிலீஸ் ஆகுது, லாக்டிக் ஆசிட் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. தோ த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்வெட் இஸ் டு facilitate a cooling effect on the body surface. It also helps in removal of some waste mentioned above. ஜென்ரலாக நம்மளோட ஸ்வெட் கிளான்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வெட்டை கூலிங் எஃபெக்ட் வேர்க்குது அப்படின்னா ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுத்து நம்ம வச்சுருக்கிறது தான் அதோட ஃபங்க்ஷனாக இருக்கும். பட் சில கேசஸில்
பட் இதோட சேர்ந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரேட்டிவ் ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிபேசியஸ் கிளாண்ட், செட் கிளாண்ட் பார்த்தாச்சு. இந்த சிபேசியஸ் கிளாண்ட்ஸ் இது வந்து ஆயில் கிளாண்ட்ஸ்னு சொல்லலாம். எலிமினேட் சர்டைன் சப்ஸ்டன்சஸ் லைக் ஸ்டீரால்ஸு, ஹைட்ரோகார்பன்ஸு, வேக்ஸஸ் த்ரூ இந்த சீபம் மூலியமாக இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணும். ஹைட்ரோகார்பன்ஸு, வேக்ஸஸு, ஸ்டீரால்ஸு இது எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணும். இந்த செக்ரேஷன் ப்ரொவைட்ஸ் ஆயிலி கவரிங் இந்த ஸ்கின். ஸோ இவன் தான் வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிற காரணமும் இவன் தான். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் குட் பி எலிமினேட்டட் த்ரூ சலைவா மூலியமாகவும் ஒரு சில திங்ஸ் வந்து போக முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைனலி கம் டு அவர் இந்த பார்ட். அக்குமுலேஷன் ஆஃப் யூரியா வந்துட்டு இப்போது நம்ம உடம்புல வந்து யூரியா கண்டென்ட் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து யூரீமியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹார்ம்ஃபுல், விச் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். இட் மே லீட் டு கிட்னி ஃபெயிலியர். ஸோ கிட்னி ஃபெயிலியர் எதனால் இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூரியா வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. யூரியா வந்து நமக்கு தேவைப்படாத ஒரு சப்ஸ்டன்ஸ். அதை வெளியேற்றுறதுக்காக தான் கிட்னி, லிவர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கன்ஸ்லாம் வேலை பார்த்துருக்கு. அது கூட பார்த்திங்கன்னா லங்ஸ், இப்போ மேலே பார்த்து அத்தனை ஆர்கன்ஸ் வேலை பார்த்துருக்குது. ஸோ இப்போ அந்த யூரியா வந்துட்டு ப்ராப்பராக எக்ஸ்க்ரீட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? யூரீமியா கண்டிஷன்ஸ் வரும். அதனால கிட்னி ஃபெயிலியர் கூட நடக்கும். இந்த கிட்னி ஃபெயிலியர் நடக்கிறப்போ ஹீமோடயாலிசிஸ்ன்னு ஒன்று பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ்ஸு. பிளட் ட்ரைன்டு ஃப்ரம் த கன்வீனியன்ட் ஆர்டரி மூலியமாக வந்து எடுக்குவாங்க. ட்ரைன்ட் அவுட். நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன், ஒரு எடுக்கிற பார்த்து வந்து ஆர்டரிஸாக தான் இருக்கும். கொடுக்குற பார்த்து சாரி எடுக்கிற பார்த்து வந்து வெயின்ஸாக தான் இருக்கும். அண்ட் தென் முக்கியமாக அந்த ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுல ஆர்டரிஸாக இருக்கும். அந்த மாதிரி வந்து கன்வீனியன்ட் ஆர்டரியிலேருந்து பிளட்டை வந்து வெளியே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பம்பட் இன்டு த டயாலிசிங் ஃப்ளூயிட் கால் ஆர்டிஃபிஷியல் கிட்னி. டயாலிசிங் மிஷினை வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நேராக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேரெக்டாக இந்த டயாலிசிங் ஃப்ளூயிடு, டயாலிசிங் மிஷின் அந்த மாதிரி வார்த்தை கொடுக்காம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிட்னி மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆர்டிஃபிஷியல் கிட்னி மூலியமான்றப்ப நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆர்டிஃபிஷியல் கிட்னி இஸ் நத்திங் பட் திஸ் டயாலிசிங் யூனிட், டயாலிசிங் மிஷின், அந்த டயாலிசிங் யூனிட் இருக்குல்ல, அதை தான் வந்து ஆர்டிஃபிஷியல் கிட்னின்னு சொல்கிறாங்க. பிளட் ட்ரைன்டு ஃப்ரம் த கன்வீனியன்ட் ஆர்டரியிலேருந்து எடுத்துகிட்டு டயாலிசிங் யூனிட் ஆஃப்டர் ஆடிங் ஆன்டிகோகுலன்ட் ஹெப்பாரின். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது கறிக்கடைக்கு போய் ஒரு ரத்தத்தை வாங்குறப்போ வந்துட்டு கட்டியாக போய் அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். இல்லை உங்களோட ரத்தமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ட்ராப்லெட்டாக சிந்தி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி கால்குலேட் ஆகி ஒரு ஜெல்லி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறத தடுக்கிறதுக்காக ஹெப்பாரினை வந்து கலந்து விட்டுருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து டயாலிசிங் மிஷினுக்குள்ளே வந்து பிளட்டை கொடுக்குறீங்க, இந்த இடத்துல வந்து ஹெப்பாரினை வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்து அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டே இருப்பான். இதுதான் வந்து நடக்கும். இப்போ அந்த டயாலிசிங் மிஷின் என்ன இருக்குன்னு பார்ப்போம். டயாலிசிங் யூனிட் கன்சிஸ்ட் காயில்டு செலோபேன் டியூப் சரௌண்டட் பை fluiding dialysing fluid having same composition of that plasma except nitrogenous waste. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த டயாலிசிங் மிஷினில் இங்கே இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ சுகரு இல்லைன்னா வந்து சால்ட் வாட்டர் கலந்துருக்கு. சால்ட் வாட்டர் இருக்குது, இங்கே வந்துட்டு ஒரு பியூரான வாட்டர் இருக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சால்ட் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டு டிசால்வ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல டிசால்வ் ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சால்ட்டில் இந்த சைடு வந்துடும். பியூரான கொஞ்சம் மிச்சம் இருக்கிற ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட்டான ஒரு வாட்டர் மட்டும் போகும்ல, அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டயாலிசிங் ஃப்ளூயிடில் வந்து இப்படி அனுப்புகிறாங்க. பிளாஸ்மாவில் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸுமே இருக்கும் எக்ஸப்ட் நைட்ரஜனஸ் வேஸ்ட். நைட்ரஜன் வேஸ்ட்டை தவிர எல்லாமே இருக்கிறனால குட் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து கேரி அவுட் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த பேட் திங்கான நைட்ரோஜன் வேஸ்ட்டு மட்டும் இங்கே இருக்காது. ஸோ டிஃப்யூஸ் ஆகி வந்துடும். இந்த இடத்துலேருந்து அப்படியே இந்த இடத்துக்கு டிஃப்யூஸ் ஆகி வந்துடும். டிஃப்யூஸ் ஆகி வரதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு பியூரான பிளட் வந்து டயாலிசிங் ஃப்ளூயிட் மூலிமா at the end of the processல வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். திஸ் porous cellophane membrane the tube allows the passage of molecules based on the concentration gradient. ஸோ கான்சன்ட்ரேஷன் gradient தான் நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி நம்ம உடம்பா சரி, கெமிஸ்ட்ரியும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க வந்து சின்னவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான், ஸ்மால் பாய்ஸ்க்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஹை பீப்புள்ஸ் வந்து ஹையாகவே தான் இருப்பான், லோ பீப்புள்ஸ் வந்து அப்படியே லோவாகவே தான் இருப்பான். இவன் வந்து ஏறி மிதிச்சுட்டு போகிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். பட் கெமிஸ்ட்ரி இந்த பயாலஜிலாம் ஹவு பியூட்டிஃபுல் பாருங்கள். ஹை திங்ஸ் வந்து எப்பவுமே வந்துட்டு லோ திங்ஸ்க்கு வந்து விட்டு கொடுக்கும். அந்த மாதிரி கிட்னியில் வந்து இப்போ ஹை கண்டென்ட் ஆஃப் நைட்ரோஜன் வேஸ்ட்டாக இருக்குது, அது அப்படியே வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மூலிமா லோவாக இருக்கிற அந்த செலஃபன் டியூப்ஸ் வழியாக அந்த சின்ன சின்ன போரஸ் அப்படின்னா போர்ஸ் வழியாக ஓட்டையாக இருக்கிற மூலிமா ட்ராவல் ஆகி உள்ளே வந்துடும். இதுதான் வந்து நடக்குது. The cleared blood is pumped back to the blood through a vein after the
ஆடிங் ஆன்டிஹெப்பாரின். ஸோ ஃபைனலாக வந்து வெயின்ஸில் இப்போ ஏற்றுவாங்க, இன்னொரு சைடில் வந்து வெயின்ஸில் ஏற்றிருப்பாங்க. இப்போ ரைட் சைடில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடில் வந்து பிளட் எடுக்கிறாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வெயின்ஸில் வந்து பிளட்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வெயின்ஸில் பார்த்து குத்திட்டு அந்த இடத்துல மிஷின்லேருந்து இப்போ வெளில ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணாங்க, ஹெப்பரின் ஆட் பண்ணாங்க, பிளட்டோட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் ஆகி வந்து நைட்ரோஜன் வேஸ்ட்லாம் வந்துட்டு அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சு இப்போ பியூர் பிளட்டை வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. பியூர் பிளட்டு ஹெப்பாரினோட சேர்ந்து போயிட்டே இருக்குது. பியூர் பிளட் ப்ளஸ் ஹெப்பாரின். இந்த இடத்துல ஆன்டி ஹெப்பாரின் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆன்டி ஹெப்பாரின் ஆட் பண்ணோன்னே இவங்க 2 பேர் சேர்ந்து மொத்தமாக ஆன்டி ஹெப்பாரின்னா அந்த இடத்துல ஹெப்பாரினை வந்துட்டு ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பியூர் பிளட் மட்டும் வந்து திருப்பி பாடியில் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். இந்த மாதிரி அப்படியே நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து பிளட் வந்து ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ அழகான ஒரு கிட்னி அது ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு 2-3 டைம் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கூட வந்துடும். ஸோ இது வந்து நாட் அ ஈஸி மெத்தட் ஆர் கன்வீனியன்ட் மெத்தட். இது காஸ்ட் ஹையர். ஸோ அதனால் வந்து இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட்லி க்யூரபிள் மெத்தட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். இது வந்து அல்டிமேட் மெத்தட். அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்ஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து கிட்னி ஃபெயிலியர், அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், கிட்னி வந்து மொத்தமாக ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றப்போ ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் நிப்பாட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஃபங்க்ஷனிங் ஆஃப் கிட்னிஸ் யூஸ் இன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் டோனர் preferably by close relative to minimize its chances of rejection by the immune system and the host. Modern clinical procedures have increased the success rate of such complicated technique. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி க்ளோஸாக இருக்கிற ரிலேட்டிவ் கிட்ட தான் இது பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ரிஜெக்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். என்ன தான் அவங்க வந்துட்டு க்ளோஸ் ரிலேட்டிவ்கிட்டே இது பண்ண ஆரம்பித்தாலும் அவங்கள எப்போயுமே வந்துட்டு ஒன்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஃபாரின் ஆர்கனாக தான் பார்க்கும். நம்ம பாடி வந்துட்டு அவங்க ஒரு தீய சக்தியாக தான் பார்க்கும். ஈவன் தான் கிட்னி நமக்கு நல்லதே பண்ணி நம்ம உடம்பு உயிர் வாழணுன்றக்காக பண்ணிட்டு இருந்தாலும் அதை போய் கொல்லணும்னு தான் பார்க்கும். அதனால் என்ன பண்ணணும்னா எப்போ நம்ம வந்துட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாலும் சரி, யார் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து எப்போயுமே ரெகுலராக வந்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் அதாவது எதிர்ப்பு சக்தி இம்யூனோ சப்ரசன் டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சார் ஆன்டிபயோட்டிக்ன்ற இம்யூனோ சப்ரசன் டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு டவுன் ஆகிட்டே இருக்கும். இம்யூன் சிஸ்டம் தான் 100% வேலை செய்யாது. ஸோ ஒரு மாதிரி மினிமல் ஸ்டேட்லேயே வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கிட்னி பேஷண்ட்ஸ்லாம் வந்து டிசீஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அட் த சேம் டைம் இம்யூன்ஸை சப்ரஸ் பண்ணுற ஹார்மோன்ஸும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா அவங்களோட கிட்னியை அவங்களே வந்துட்டு அவங்க செல்ஸை வந்து போட்டு தள்ளிடும். இதுதான் வந்து நடக்கும். ரீனல் கால்குலை ஸ்டோன் இல்லைனா மாஸ் ஆஃப் கிறிஸ்டல் சால்ட்ஸ் ஆக்சலேட்ஸ் எக்ஸெட்ரா ஃபார்மில் இருந்தால் கிட்னி கல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் வந்து ரீனல் கால்குலை. ஸ்டோன் இல்லை இன்சால்பிள் மாஸ் ஆஃப் கிறிஸ்டலைஸ்டு சால்ட்ஸ் ஆக்சலேட்ஸ் வந்துட்டு டெபாசிட் ஆகிருக்கும். அதுதான் வந்து ரீனல் கால்குலை அந்த ப்ராப்ளம் சொல்கிறாங்க. குளோமருலோ நெப்பரைட்டிஸ் இது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் குளோமருலர் ஆஃப் த கிட்னி. கிட்னியில் இருக்கிற வீக்கங்களுக்கு பேர் வந்து குளோமருலஸ். அந்த குளோமருலஸில் வீக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெஃப்ரிலியா மால்ஃபிஷன் டியூபிள்ஸ் கிரீன் கிளான்ஸ் கிட்னிஸ் அந்த காமன் எக்ஸ்க்ரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து அனிமல்ஸ். இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ரேட்டரி ஆர்கன்ஸாக இருக்குது. இது தவிர வேறு ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா எழுதிட்டு வந்துடாதீங்க. இது 5 மட்டும்தான். இதுதான் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. கலெக்டிங் டக்ட்ஸ் many of which ultimately open into the renal pelvis through the medullary pyramids. Medullary pyramids open ஆகுது. Filtration, reabsorption, obscuration, 3 process நீங்கள் பார்த்துருப்பீங்க. About 1200 ml is filtered by the glomerulus per minute. 125 ml of the filtrate Bowman's capsule per minute. அதாவது பார்த்தீங்கன்னா அபவுட் ஒரு நாளைக்கு 1200 ml ஆஃப் பிளட்டை வந்துட்டு இந்த குளோமருலஸ் வந்து ஃபில்டர் பண்ணுது ஒரு நிமிஷத்துக்கு. பர் மினிட்டுக்கு 1 மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1200 ml ஆஃப் பிளட் குளோமருலஸ் இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்ல, அதனால் வந்து அது ஃபில்ட்ரேட் ஆகி வருது. ஃப்ரம் 120 to form 125 ml ஆஃப் ஃபில்ட்ரேட் இந்த பவுமன்ஸ் கேப்சூல். ஸோ பவுமன்ஸ் கேப்சூலில் பார்த்தீங்கன்னா 125 ml ஆஃப் ஃபில்ட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து 1.2 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் டைமில் சொல்கிறேன். 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறாங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஜல்லடை வச்சு வடிகட்டுறீங்க. இப்போ அந்த வடிகட்டுறது வந்து 1 லிட்டர் தண்ணியாக இருக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு 125 ml தான் வந்துட்டு ஓகே இது நல்ல ஒரு ப்யூரிஃபைடான வாட்டராக வந்திருக்கு அப்படின்றது வந்து 1 கிளாஸ் தண்ணி தான் எடுக்கிறீங்க. அந்த 1 லிட்டர் தண்ணி நீங்கள் வந்து என்ன தான் ஜல்லடை வச்சு ஃபில்டர் பண்ணாலும் ஓகே இதில் வந்து 1 கிளாஸ் தண்ணி தான்ப்பா நல்லா ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. இந்த மிஷின் மூலிமா வந்தப்போ இல்லை அந்த ஜல்லல் மூலிமா வந்தப்போ இந்த 1 கிளாஸ் தண்ணி தான் தேங்கி இருந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, மிச்சதெல்லாம் கொஞ்சம் இதாக தான்ப்பா இருக்குது, திருப்பி ஃபில்டர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ப்ராசஸ்க்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான்
1200 ml ஆஃப் பிளட் பெர் மினிட்டில் வந்து 125 ml ஆஃப் பிளட்டு தான் வந்துட்டு ஃபில்ட்ரேட் ஆகி பவுமன்ஸ் கேப்சலில் வருது அப்படின்றது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியர்லி 99% ஆஃப் த வாட்டர் வந்துட்டு ரிஅப்சன்ஸ் பை த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த நெஃப்ரான்ஸில் வந்து நடந்துருது. DCT and the collecting duct allow extensive reabsorption of water and certain electrolytes which helps in osmoregulation. H plus, K plus, NH3 could be secreted into the filtered by the tubules maintaining the ionic balance and the pH of the body fluids. Okay, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. DCT and the collecting duct concentrate filtrates about 4 times, that from 300 to 1200. இதுதான் வந்து 4 டைம்ஸ்னு சொல்கிறாங்க. இனிஷியலி 300 இருக்குது, பட் அது வந்து 1200க்கு போகிற அளவுக்கு கூட வந்துட்டு 4 மடங்கு அதிகமாகுது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. டிசிடியும் கலெக்டிங் டியூபிள் கான்சன்ட்ரேட் அவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் ஆகி வருது. 300லேருந்து 1200 வரைக்கும் கான்சன்ட்ரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது எதுக்காகனா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டரை வந்துட்டு கன்சர்வ் பண்ணுறதுக்காக இவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்குன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணாலே போதும். ஹோப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட். எந்த டவுட் இல்லை நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அந்த செஷன் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டரான லோகோமோஷனை இன்னொரு 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஈஸியான சாப்டர், சின்ன சாப்டர், டக்கு 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 டக்குன்னு ஓடிடலாம். Okay, is there any doubts? Okay, fine, no. Let's end this chapter. நம்ம இன்னொரு 10 மினிட்ஸில் வந்துட்டு லோகோமோஷன் மூவ்மெண்ட் இதை வந்து நீங்கள் கான்செப்ட்லாம் அழகழகாக சொல்லிவிட்டு ஓடிடலாம். ஓகே, லவ் யூ கைஸ், டாடா.